இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். You're most welcome to the Covenant of the Day. I greet you all in the name of our Lord Jesus Christ and you're welcome to the Covenant of the Day. How are you? நல்லா இருக்கீங்களாங்க? சந்தோஷமா இருங்க. இந்த உலக வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை தான். ஆண்டவர் நிச்சயம் அவரை நேசிக்கிறவர்களுக்கு அவர் போதுமானவராய் இருந்து அவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை விசாரிப்பார், உன்னை கரம் பிடித்து நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு 6th March 2026 இட்ஸ் a Friday. லெந்து காலம். ஃப்ரைடே ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க. ஆண்டு நிச்சயமா அவர் வார்த்தையின் மூலம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார். சரி, இன்னைக்கான வசனத்தை பார்த்தீங்கன்னா, நேற்று வசனத்துடைய தொடர்ச்சி மார்க் 14:37, Mark 14:37. Then he came and found them sleeping and said to Peter, Simon, are you sleeping? Could you not watch 1 hour? பின்பு அவர் அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? ஒரு கேள்வி கேட்கிறார். 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? ஆண்டவர் துக்கத்திலே தன்னை மரணம் சந்திக்க போகிறது. தன்னுடைய பாடுகளை நினைத்து அவர் போய் ஜெபம் பண்றார். கொஞ்ச நேரம் இங்க இருங்க, நான் போய் ஜெபம் பண்றேன். நான் யோசிச்சேன், ஏன் அவங்கள வச்சுக்கிட்டு ஏசாமி ஜெபம் பண்ணிருக்கலாமே. ஆனா அவரு தனியே போய் ஜெபம் பண்றாரு. அவர்கள் ஜெபத்தை ஒருவேளை இவர்கள் கேட்டு இருக்கலாம். கேட்டும் கேட்காதும் இல்லாத மாதிரி தூங்கிருக்கலாம். இப்ப சிலர் ஆராதனையில தூங்குறாங்களா, பிரசங்கம் பண்ண தூங்குவாங்க, பாடும்போது தூங்குவாங்க, அப்படி தூங்குவாங்க, அப்படியே ஜெபிக்கிற மாதிரி தூங்குவாங்க, கேட்கிற மாதிரி தூங்குவாங்க. ஆண்டு ரொம்ப தூரம் போய் ஜெபம் பண்ணல, கொஞ்சம் கிட்டதான் போய் ஜெபம் பண்ற, அருகாமையில்தான். அவருடைய வேதனையின் குரல் அவர்களுக்கு கேட்டிருக்கும். ஆனா அந்த தூக்க மயக்கத்துல அவங்க ஜெபம், ஆண்டவருடைய ஜெபம் அவர்களுக்கு விளங்காம போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள். ஏசாமி திரும்பி வரும்போது காரணம், ஆண்டவருடைய துன்பத்திலே அவர்களுக்கு பங்கு இல்லாமல் இருந்தது. ஆண்டவருடைய வேதனையிலே அவர்கள் அறியாமல் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு தூக்கம் வந்தது. ஆமா தானங்க. நம்ம குடும்பத்துல நமக்கு வேண்டியவங்க, நம்ம நெருங்கனமானவங்க அல்லது நண்பர்கள், உயிர் நண்பர்கள் அல்லது யாராவது தோழர்கள் இறந்து போறாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா நமக்கு இரவில தூக்கம் வராது, அவங்க நினைவாகவே இருக்கும். சில 2-3 நாளைக்கு தூங்க மாட்டாங்க. ஆமா தானே. அந்த நினைவுகளுடைய பாதிப்பு இவர்களுக்கு, இயேசுடைய பாடுகளுக்கு இவர்களுக்கு சம்பந்தமே இல்லாம இருந்தது. இந்த பாதிப்பே ஏன்னா அவர்கள் விளங்கவில்லை. அவர் புரியுது, என்ன சிலுவையில சாவர ஏதோ சொல்றாரு, அப்படித்தான் இருந்தார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த தவச காலத்திலே சிலுவை அன்பை நீங்கள் அறிய வேண்டும். அதுக்காகத்தான் சபை இந்த நாட்களில் ஒழுங்கு வைத்திருக்கிறது. அந்த உறவு, அந்த தொடர்பு இருக்க வேண்டும். அதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் சுகத்தையும் கொடுத்து, இந்த மாம்சம் பலகீனமானது, ஆனால் சரீரமும் உற்சாகமானது என்பதை மறந்து விடாம ஜெபிக்கிறதற்கு சோர்வு படாதீங்க. தேவை என்றால் ஜெபியுங்க, வேதனை என்றால் ஜெபியுங்க, கஷ்டம் என்றால் ஜெபியுங்க, சோதனை என்றால் ஜெபியுங்க. ஜெபியுங்க, ஜெபியுங்க, ஜெபியுங்க. ஜெயம் உங்களுக்கு வரும். Pray. The prayer brings you the victorious life. ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. துதிகன மகிமை உண்டாகட்டும். ஜெபிக்கிறவர்கள் வெற்றி அடைவார்கள். ஜெபத்தின் மூலம் ஆண்டவரே பலகீனங்களை எடுத்து போடுங்க. 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்று பேதுருவை கேட்கிற ஆண்டவர், இன்றைக்கும் எங்களையும் பார்த்து நீர் கேட்கிறீர், விழித்திருக்க கூடாதா? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்து விசுவாசத்திலே ஆயத்தமாக இருங்கள் என்று எங்களை அழைக்கிறீர் ஐயா. அதற்காக உம்மை துதிக்கிறோம். எல்லா துதிகான மகிமை உண்டாகட்டும். ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கும் நாம் மகிமைப்படட்டும். ஒரு அற்புதம் இயேசுவை நாமத்தில் நடப்பது. துதிகான மகிமை உண்டாகட்டும். இயேசுவை நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.
நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். உன் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்கிறார். விழித்திருந்து ஜெபிக்க கற்றுக்கொள். Take care and God bless.